எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கெல்லாம் மழையே இல்லை. ஆனாலும் கிளைமேட்டு தான் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. பட் மாடிக்கு வந்தேன், தண்ணியும் ஊற்றலை. ஏன்னா சரி ரொம்ப வெயில் இல்லை, தண்ணி ஊற்ற வேணாம், செடியெல்லாம் இன்றைக்கி ட்ரையாக விட்டுரும் வந்துட்டு தண்ணி ஊற்றாமல் அப்படி விட்டுட்டேன். ஆனாலும் அறுவடைக்கு தயாராக இருந்தால் சில வெண்டைக்காய் பறிச்சிடணும் இல்லைங்களா, இல்லாட்டி அப்புறம் அது வேஸ்ட்டாக போயிடும் இல்லைங்களா. அதனால் பறிக்க வேண்டிய வெண்டைக்காயெல்லாம் கொஞ்சம் உடச்சிடலான்னு சொல்லிட்டு அப்படியே பறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், கிளைமேட் மாறி மாறி வர்றது ஒரு மாதிரி இருக்குது. பாருங்கள், இந்த வெண்டைக்காய் நல்ல ஹைட்டில் போய் வந்துடுது. அதனால் கொஞ்சம் பறிக்கிறது கஷ்டமாக இருக்குது இல்லைங்களா. அதே ஆனாலும் உடச்சி தானே ஆகணும். பாருங்கள், ரொம்ப ஹைட்டாக இருக்கிறதால கொஞ்சம் பறித்து எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பாருங்கள், சூப்பராக செடி பழங்கள் வந்துட்டு பழுத்துருக்குது. அதையும் பறிச்சணும் இல்லைங்களா. அது அப்புறம் அணில் கிடச்சி வேஸ்ட் ஆக்கிடும். முழுசாக சாப்பிட மாட்டாங்க, பட் வந்துட்டு அவங்க எல்லாருமே கடிச்சு போட்டுருவாங்க. அதையும் பறிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ ரெட்டு வெண்டை நிறையா காய்ச்சிட்ருக்கு, உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா. அதனால் இந்த சிறப்பு வெண்டையும் பறிச்சிடலாம். பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நல்ல சரியான பதத்தில் இருக்குது. 2-3 காய் பறிச்சேன், அதனால ஒன்றும் எடுக்கலை, போர் அடிச்சிடும் இல்லைங்களா. இன்றைக்கி நான் அறுவடை பண்ணேன் இந்த வெண்டைக்காயும் செரி பழங்களும். பிடித்த லைக் பண்ணி ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.